ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடியில் சொத்துக்காக தன்னை அடித்து கீழே தள்ளி மண்டையை உடைத்த மகன் மீது நடவடிக்கை எடுக்கவும் சொத்துக்களை மீட்டு தரவும் கேட்டு 90 வயதான தந்தை மாவட்ட ஆட்சியரகத்தில் புகார் அளித்துள்ளார். மணி என்ற அந்த முதியவருக்கு சொந்தமாக 3 வீடுகள் இருப்பதாக கூறப்படும் நிலையில் அவர் மகளின் பாதுகாப்பில் இருந்து வருகிறார். வீடுகளை தனது பெயருக்கு எழுதி கேட்டு மகன் தன்னை அடித்து துன்புறுத்துவதாக சிசிடிவி காட்சிகளுடன் முதியவர் புகார் அளித்துள்ளார். கடலாடி எங்கள் அப்பா மணிகூடன கடலாடி வீட்டில் மூணு வீடு வச்சுருக்காரு சார். அவர் எப்படியும் 3.5 சென்ட் நிறையா சொத்து மதிப்பு அதிகமாக இருக்கும். அவரோட நான் இருந்துக்கிட்டு இருக்கேன். அவர் ஒரு ஸ்ட்ரோக்கில் ஹார்ட் பேஷண்ட். அவர் நான் வந்து 7 வருஷமாக எங்கள் அண்ணனும் தம்பி இறந்துட்டாங்க. மொத்தம் 6 பேர். அதில் 3 பெண்ணு 3 பையன். அதில் 2 அண்ணன் இறந்துட்டாங்க, ஒரு அண்ணன் இருக்கான். அக்கா 2 பேர் வெளில இருக்காங்க. நான் தான் அவரை பொறுப்பாக 7 வருஷமாக அவங்க 2 பேரும் இறந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். சொத்துக்காண்டி 90 வயசு முதியவர் கூட அடிக்கிறோம் இல்லாமல் அடித்து மண்டையை உடச்சி அவனோட ஜிஹெச்சில் 1 வாரம் வச்சுருந்தேன். நான் மருத்துவ செலவு எல்லாம் பார்த்து அவரை காப்பாற்றி கொண்டு வந்துருக்கு சார். அவர் கலெக்டரை பார்க்கணும்னு கூப்பிட்டாரு. அந்த மனு கொடுத்துருக்கேன் கலெக்டர்கிட்ட.